அலாவுத்தீன் கதவை திறந்தான். படிக்கட்டுகளில் இறங்கினான். மண்டபங்களை கடந்தான். தோட்டத்தை கடந்தான். விளக்கை எடுத்தான். அதன் திரியையும் எண்ணெயையும் தூக்கி எறிந்தான். பின்னர் அதை தன் உடையின் கீழ் மறைத்து வைத்தான். அவன் மாடியில் இருந்து இறங்கி வரும்போது அங்கிருந்த பழமரங்களை பார்க்க நின்றான். எல்லா மரங்களிலும் வித்தியாசமான வண்ணங்களில் அசாதாரணமான பழங்கள் தொங்கின. சில மஞ்சள் நிறம், சில வெள்ளை, சில பச்சை, சில நீலம், சில ஆரஞ்சு நிறம். வெள்ளை நிறமானவை முத்துகள், வெளிர் நிறமானவை வைரங்கள், ஆழமான சிவப்பு நிறமானவை ரூபிகள், பச்சை நிறமானவை மரகதங்கள். அவை எல்லாம் மிகவும் பெரியவை. இதுவரை அலாவுத்தீன் இப்படி பெரிய பழங்களை பார்த்ததே இல்லை. அவற்றின் மதிப்பு என்னவென்று அவனுக்கு ஒன்றும் தெரியாது. அவன் அத்திப்பழங்களையோ திராட்சை பழங்களையோ விரும்பியிருப்பான். அவற்றில் சிலவற்றை அவன் அவற்றின் அளவு, வண்ணம், அழகுக்காக எடுத்தான். தன் 2 பெரிய பைகளையும் மாமா வாங்கிக் கொடுத்த 2 புதிய பணப்பைகளையும் நிரப்பினான். சிலவற்றை தன் உடையின் மடியில் சுற்றினான். சிலவற்றை மார்பு பையில் போட்டான். பின்னர் படிக்கட்டுகளுக்கு வந்து மேலே ஏறி மந்திரவாதியிடம், மாமா, எனக்கு கை கொடுத்து இழுத்து விடுங்கள் என்றான். மந்திரவாதி, முதலில் விளக்கை கொடு என்றார். மேலே வந்ததும் கொடுத்து விடுகிறேன் என்றான் அலாவுத்தீன். ஆனால் பழங்களால் அலாவுத்தீன் மிகவும் கனமாக இருந்ததால் உதவி இல்லாமல் ஏற முடியவில்லை. மந்திரவாதி கோபமடைந்தார். மீண்டும் தூபத்தை நெருப்பில் போட்டார். அதன் மேல் 2 மந்திர வார்த்தைகளைச் சொன்னார். குகையின் வாசல் மூடிக்கொண்டது. பூமி முன்போல் பரவியது. இந்த விளக்கை பற்றி ஆப்பிரிக்காவில் தெரிந்து கொண்ட மந்திரவாதி இந்த நாட்டுக்கு வந்தார். அதை வேறு ஒருவர் மூலமாகத்தான் பெற முடியும் என்று தெரிந்ததால் அலாவுத்தீனை தேர்ந்தெடுத்தார். விளக்கு கிடைக்கப் போகும் நேரத்தில் யாராவது சண்டையை கண்டுவிடுவார்களோ என்ற பயத்தில் அவசரப்பட்டு குகையை மூடினார். அன்றே சீனாவை விட்டு ஆப்பிரிக்கா செல்ல நினைத்தார். ஆனால் ஒரு 2 நாட்கள் தங்கினார். குகையிலிருந்து அலாவுத்தீன் வருவதற்கான அறிகுறி இல்லை. ஆனால் அலாவுத்தீனின் விரலில் போட்ட மோதிரத்தை எடுக்க மறந்துவிட்டார். அது அவனை காப்பாற்றியது. ஆனால் அதன் முக்கியத்துவம் அவருக்கு தெரியாது. அலாவுத்தீன் உதவிக்கு அழுதான். ஆனால் அவன் அழுகை கேட்கவில்லை. அழுது சோர்ந்தபோது வந்த அதே தோட்டத்துக்கு திரும்பினான். ஆனால் மந்திரத்தால் திறந்த கதவு இப்போது மூடியிருந்தது. படிக்கட்டில் உட்கார்ந்து பெரிய குரலில் அழ ஆரம்பித்தான். 2 நாட்கள் சாப்பிடாமல் குடிக்காமல் அங்கேயே இருந்தான். 3ஆம் நாள் நம்பிக்கை இழந்து கைகளை தேய்த்து கொண்டான். அதில் அறியாமல் மோதிரத்தையும் தேய்த்தான். மோதிரம் தேய்க்கப்பட்டதும் பயங்கரமான பெரிய பூதம் பூமியிலிருந்து தோன்றியது. அது சிறுவனிடம், நான் என்ன செய்ய வேண்டும்? மோதிரத்தை விரலில் அணிந்தவரின் அடிமை நான் என்றது. வேற நேரமாக இருந்தால் அலாவுத்தீன் பயந்திருப்பான். ஆனால் இந்த ஆபத்து நேரத்தில் உடனே, என்னை முடிந்தால் என்னை இந்த இடத்திலிருந்து வெளியே கொண்டு போ என்றான். அவன் பேசி முடிந்ததும் பூமி திறந்தது. அலாவுத்தீன் குகைக்கு வந்த அதே இடத்தில் வெளியே வந்தான். சிறிது முயற்சியில் அவன் எங்கிருக்கிறான் என்று தெரிந்து கொண்டான். பின்னர் வீட்டை நோக்கி ஓடினான். வீடு வந்ததும் அம்மாவின் மடியில் விழுந்தான். அவனை இழுந்து விட்டோம் அல்லது இறந்து விட்டான் என்று நினைத்த அம்மா அவனை பார்த்து மிகவும் மகிழ்ந்தாள். அவள் உணவு கொடுத்தாள். அவன் வெள்ளி முதல் நடந்ததையெல்லாம் சொன்னான். தான் எடுத்து வந்த விளக்கையும் பல வண்ண பழங்களையும் காட்டினான். அம்மாவுக்கும் அந்த பழங்கள் என்னவென்று தெரியவில்லை. கதை முடிந்ததும் அம்மா மாமாவை ஏமாற்றுக்காரன், கொடூரன், ஏமாற்றுபவன் என்று திட்டினாள். அடுத்த நாள் அலாவுத்தீன் எழுந்ததும் உணவு கேட்டான். அம்மா, இப்போது உணவு எதுவும் இல்லை. சிறிது பஞ்சு நூற்றிருக்கிறேன். அதை சந்தையில் விற்று இரவு உணவுக்கு ரொட்டி வாங்குவேன் என்றாள். அலாவுத்தீன், இதை வேறு நேரத்துக்கு வைத்துக்கொள். என் விளக்கை கொண்டு வா. அதை விற்று சில நாட்களுக்கு உணவுக்கு பணம் வாங்கலாம் என்றான். அம்மா விளக்கை கொண்டு வந்து பார்த்து, இது மிகவும் அழுக்கு. நான் சுத்தம் செய்தால் அதிக பணம் கிடைக்கும் என்றாள். அவள் சிறிது மணலும் தண்ணீரும் எடுத்து விளக்கை தேய்க்க ஆரம்பித்தாள். உடனே ஒரு பெரிய பூதம் தோன்றியது. அது, நான் என்ன செய்ய வேண்டும்? விளக்கை கையில் வைத்திருப்பவரின் அடிமை நான் என்றது. அலாவுத்தீனின் அம்மா அதை பார்த்து பயந்து மயக்கமடைந்தான. ஆனால் அலாவுத்தீன் இதற்கு முன் இதுபோல் பார்த்திருந்ததால் உடனே, நாங்கள் பசியாக இருக்கிறோம், எங்களுக்கு உணவு கொண்டு வா என்றான். பூதம் உடனே மறைந்தது. சிறிது நேரத்தில் தலையில் பெரிய வெள்ளித்தட்டு, கையில் 12 மூடிய தட்டுகள், வேறொரு தட்டில் 6 பெரிய ரொட்டிகள், 2 வைன் பாட்டில்கள், 2 வெள்ளி கோப்பைகள் என்று கொண்டு வந்து மேசையில் வைத்து மறைந்தது. அலாவுத்தீனின் அம்மா மயக்கத்தில் இருந்ததால் அது நடப்பதை பார்க்கவில்லை.
அம்மா மயக்கம் தெளிந்ததும் எல்லாவற்றையும் பார்த்து ஆச்சரியப்பட்டாள். சுல்தான் எங்களுக்கு இதை அனுப்பினாரா என்றாள். இருவரும் உட்கார்ந்து திருப்தியாக சாப்பிட்டனர். ஆனால் அம்மா தட்டுகளை ரசித்துக் கொண்டிருந்தாள். சாப்பிட்ட பிறகு அம்மா அலாவுதீனிடம் தான் மயக்கம் இருந்தபோது நடந்ததை சொல்லச் சொன்னாள். அலாவுதீன் சொன்னான். குகையில் பார்த்த பூதம் மோதிரத்தினுடையதும் இது விளக்கினுடையதும் என்றும் சொன்னான். ஆனால் அம்மாவுக்கு அந்த பூதம் மிகவும் பயமாக இருந்ததால் விளக்கை விற்க சொன்னாள். ஆனால் அலாவுதீன் அம்மாவை சமாதானப்படுத்தி, பூதம் நமக்கு எல்லாம் செய்யும், கவலைப்பட வேண்டாம் என்றான். இந்த மோதிரத்தையும் ஒருபோதும் கழற்ற மாட்டேன், ஏனென்றால் இல்லாவிட்டால் நீ என்னை மீண்டும் பார்த்திருக்க மாட்டாய் என்றான். அடுத்த நாள் அலாவுதீன் உணவுக்கு ஒரு தட்டை விற்க நினைத்து சந்தைக்கெடுத்துச் சென்றான். ஒருவரிடம் தனியாக காட்டி வாங்குவாரா என்று பார்த்தான். அந்த மனிதன் உடனே அது நல்ல வெள்ளி என்று தெரிந்து கொண்டான். விலை கேட்டான். அலாவுதீனுக்கு அந்த உலோகம் என்னவென்றே தெரியாது. நீங்கள் எவ்வளவு கொடுப்பீர்களோ அதை வாங்கிக் கொள்கிறேன் என்றான். அந்த மனிதன் இப்படிப்பட்ட பதிலை எதிர்பார்க்கவில்லை. ஒரு தங்க நாணயம் கொடுத்து தட்டை வாங்கினான். அந்த தட்டின் உண்மை விலையில் அது 60இல் ஒரு பங்குதான். ஆனால் அலாவுதீன் அதை வாங்கிக் கொண்டு வீட்டுக்கு ஓடினான். வழியில் ரொட்டி வாங்கினான். மீதி பணத்தை அம்மாவிடம் கொடுத்தான். இப்படியே எல்லா தட்டுகளையும் அதே மனிதனிடம் அதே விலைக்கு விற்றான். இப்போது பெரிய தட்டு வந்தது. அது மற்றவற்றை விட 10 மடங்கு கனமானது. அந்த மனிதன் 10 தங்க நாணயம் கொடுத்து வாங்கினான். இந்த பணம் சில நாட்களுக்கு போதியது. அவர்கள் அதில் வாழ்ந்தனர். சில நாட்களுக்கு பிறகு மீண்டும் உணவுக்கு பணம் தேவைப்பட்டது. அலாவுதீன் விளக்கை தேய்த்தான். பூதம் வந்ததும் முன்பு போல் உணவு கொண்டு வர சொன்னான். பூதம் முன்பு போல் உணவு கொண்டு வந்தது. சாப்பிட்ட பிறகு மீண்டும் தட்டுகளை விற்க ஆரம்பித்தான். அவன் ஏதோ மறைத்து எடுத்துச் செல்வதை ஒரு நேர்மையான தங்கச் செய்பவர் பார்த்தார். அவனை அழைத்து, சில நாட்களாக உன்னை பார்க்கிறேன். ஏதோ எடுத்துச் சென்று வந்த பிறகு இல்லாமல் வருகிறாய். நீ அதை அந்த மனிதனிடம் விற்கிறாய் என்று நினைக்கிறேன். அவன் இங்கு மிகவும் கெட்டவன். நீ விற்கும் பொருளை எனக்கு காட்டு. நான் அதன் முழு விலை கொடுப்பேன் அல்லது சரியான ஆளிடம் அனுப்புவேன் என்றார். அலாவுதீன் தட்டை காட்டினான். தங்கச் செய்பவர் அதை பார்த்து, இதுதான் பார்த்த மிகச்சிறந்த வெள்ளி என்று தெரிந்து கொண்டார். அலாவுதீன் அவரிடம் 12 தட்டுகளை அந்த மனிதனிடம் ஒன்றுக்கு ஒரு தங்க நாணயம் விற்றதாகச் சொன்னான். தங்கச் செய்பவர் அலாவுதீனை நன்றாக திட்டினார். தட்டை எடை போட்டு அதன் விலை 60 தங்க நாணயங்கள் என்று சொல்லிக் கொடுத்தார். அலாவுதீன் மிகவும் நன்றியுடன் எல்லா தட்டுகளையும் அவரிடமே விற்றான். வேறு எங்கும் போகவில்லை. இந்த பணம் சில காலத்துக்கு போதுமானது. இந்த காலத்தில் அலாவுதீன் விலை உயர்ந்த பொருட்கள் விற்கும் பல கடைகளுக்குச் சென்றான். குகையில் எடுத்த பழங்கள் இல்லை, மிகவும் விலை உயர்ந்த கற்கள் என்று தெரிந்து கொண்டான். கடைகளில் இருந்த கற்கள் மிகவும் சிறியவை, அழகும் குறைவு. இதை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று முடிவு செய்தான்.